Godrej Goldilocks Best Actor Critics Tamil. Saima for Godrej Goldilocks. Critics Best Actor in Tamil goes to J.M. Ravi for Thani Oruvar. பிரதர் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எப்பவுமே அவர் வந்து அவார்டு வாங்கும்போது அவரை பற்றி ஒரு நல்ல விஷயம் பேசும்போது அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சென்னை 28 படம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாரையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசின ஒரு நடிகர் அவர். அப்போது அவர் இருக்க லெவலில் வந்து அது பண்ணியிருக்க வேண்டாம், பட் நாங்களாம் நல்லா வரணும்னு நினச்சவர். பிரதர், வி ஆர் ஸோ ஹாப்பி தட் யூ வினிங் திஸ் அவார்ட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் ஆல் ஃபேமிலி, அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. க்ளோஸாக போகிறதா கேமரா? சாரி பிரதர், நீங்கள். சிங்கப்பூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கிறது. ஏன்னா இது வந்து தனி ஒருவனுக்கு கிடைச்ச அவார்ட். அது வந்து எனக்கு கிடைச்சதுன்னா அவங்க எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி. தனி ஒருவனுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தனி ஒருவனுக்கும் கிடைச்ச அவார்டு இது நிச்சயமாக. ஏன்னா அந்த படத்தில் வந்து சில விஷயங்கள், சில உண்மைகளை சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் தேவைப்பட்டது. அந்த தைரியத்தை கொடுத்தது நீங்கள் எல்லாரும் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். சைமா வந்து எப்படின்னா, நம்ம விக்னேஷ் சிவன் வந்து சொன்னார், கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து சான்ஸ் கேட்டு அலைஞ்சு வந்தேன் அப்படின்னு. அது நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரொடியூசர் பையனாக பிறந்தாலும் அந்த நிலமை தான் சினிமாவில். ஏன்னா திடீர்னு ஒரு 3 வருஷம் நான் காணாமல் போயிட்டேன். என்னை வந்து லிஸ்ட்லேருந்தே தூக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ அதனால் நிலமை ஒன்று தான். அப்போவும் நான் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சேன். பட் அதுக்கப்புறம் நான் வேலை தான் செஞ்சேன் கஷ்டப்பட்டு. ஆனால் எதுக்காக வேலை செய்யணுங்கிறது தெரிஞ்சு செஞ்சேன். ஸோ அதுதான் எனக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டைம் வந்து சைமா, நான் அப்போ அந்த காணாமல் போன ஸ்டேஜ் இருந்தது இல்லையா, அப்போ தான் சைமா வந்து கூப்பிட்டாங்க, நீ வரணும், நீ அவார்டு உனக்கு தரோம் அப்படின்னு. ஸோ இது என்னுடைய செகண்ட் சைமா. ஃபர்ஸ்ட் சைமா வந்து அவங்களுடைய லவ் டுவர்ட்ஸ் மீ, அதுக்காக கொடுத்தாங்க. இந்த சைமா ஐ திங்க் ஐ காட் இட் ஃப்ரம் த ரெஸ்பெக்ட். அவங்க எனக்கு கொடுத்த மரியாதைக்காக இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு முதல்ல தேங்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நயன் நசியர், தேங்க்யூ ஃபார் பிலீவிங் அஸ். அரவிந்த் சுவாமி சார், ஃபார் ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம் ஃபார் ஆல்வேஸ் பிலீவிங் இன் அஸ். அண்ட் அர்ச்சனா இருக்காங்க, கல்பாத்தி சார், ப்ரொடியூசர் சார் உடைய டாட்டர், ஷீ இஸ் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபில்ம். பிரதர், முக்கியமாக ஒருத்தவங்களை மறந்துட்டீங்களே. என் ஒய்ஃப் தானே? சரி, எல்லாம் தெரியல உங்களுக்கு வீட்டுக்கு போனால் அப்புறம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே சீரியஸாக பேச வராது. இல்லைன்னா சீரியஸ் ஆகிடும். இப்போ அவங்கள சொல்லலாம். இல்லை, நீங்கள் சீரியஸ் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் இல்லை, ஒய்ஃபை வந்து தேங்க்லாம் பண்ணால் பத்தாது. இதே மாதிரி எல்லாரும் ஒய்ஃப் இருந்தால் அவங்களுக்கு பரவாயில்ல. என்னப்பா அவர் சொல்கிறது கரெக்டு தானா? சும்மா பண்ண தோசையே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றோம் வீட்டில். அந்தளவுக்கு ஐயோ இது தயவுசெய்து டிவியில் போடுறாங்க, அது கூட கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அது இட் கோஸ் வித்அவுட் சேயிங். அது இல்லை, அவங்க வந்து என்னென்னா பர்டிகுலராக ஒரு ரூமில் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் எம்டியாகவே இருந்தது ஒரு வீட்டில், எங்கள் வீட்டில் 3 வருஷமாக. அது என்னன்னு கேட்டேன், நீ வாங்கினா அவார்டு உனக்கு அங்கே வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.